नमामो कृष्णप्रेष्ठाय बोधले श्रीमते जयपताकस्वामिनिधि नामिने नमो आचार्यपादाय निधाय कृपपदायिने गौरगततामुदाय नगरग्रामदारिणे नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाचार्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम राम हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वती व्याचं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घाय देगिरं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय। इस डिवाइन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय। परीक्षा माताजी प्रणाम सर। प्रणाम माताजी। இன்னைக்கு மூன்றாவது காண்டம் இரண்டாவது புத்தகம் 26வது அத்தியாயம் 27 27 சரி 27 பதம் 27 ஸ்லோகம் 27 26வது அத்தியாயத்துல 27வது ஸ்லோகம். ஆமா ஆமா ஓகே. பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வைகாரிகாத் விகுர்வாணாம் மனஸ்தத்வ மஜாயதः யத் சங்கல்ப விகலாப்யாம் வர்த்ததே காம சம்பவः. படித்தாங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. சத்வத்தின் போலியான தற்பெருமையிலிருந்து மற்றொரு மாற்றம் ஏற்படுகிறது. ஆசைகளை உண்டு பண்ணக்கூடிய எண்ணங்கள் மற்றும் பிரதிபலிப்புகள் கொண்ட மனம் அல்லது உள்ளம் இதிலிருந்து மலர்கிறது. பொருளுரை. பல்வேறு ஆசைகளுக்கு காரணமான மனத்தின் அடையாளங்கள் ஒன்றை பற்றிய தீர்மானத்திலும் மறுத்தலும் ஆகும். நமது புலன்களின் திருப்திக்கு அனுகூலமாக எது உள்ளதோ அதை நாம் விரும்புகிறோம். நமது புலன் திருப்திக்கு அனுகூலமாக இல்லாததை நாம் புறக்கணிக்கிறோம். மானுட மனம் நிலைத்ததல்ல. அதனால் அதே மனம் கிருஷ்ண உணர்வின் செயல்களில் ஈடுபடும் பொழுது நிலைக்க முடியும். இல்லையேல் மனம் மண்ணுலக சூழலில் இருக்கும் வரை அது அந்தரத்தில் உள்ளது. இந்த எல்லா மறுப்பும் ஒப்புதலும் அசத் என்னும் தற்காலிகமானதாகும். கிருஷ்ணர் உணர்வில் மனம் நிலைக்காதவர் ஒப்புதலுக்கும் மறுத்தலுக்கும் இடையே ஊசலாடுவார். கல்வி தகுதிகளில் ஒருவர் எவ்வளவு முன்னேறி இருந்தாலும் கிருஷ்ண உணர்வில் அவர் இல்லாதவரை ஒருபோதும் தன் மனத்தை ஒரு குறிப்பிட்ட பொருளின் மீது நிறுத்த முடியாமல் ஏற்புக்கு அல்லது மறுப்புக்கு இடையில் ஊசலாடி கொண்டுதான் இருப்பார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ சத்துவத்தின் போலியான ஆளுமை எப்படி இருக்கு அப்படின்னா கிரத் அப்படின்னு வைகாரகிதாத், அதாவது போலியான தற்பெருமை. இப்போ இந்த போலியான தற்பெருமை மனம் ஆசைகளை உண்டு பண்ணக்கூடியது. அதாவது சங்கல்பம் விகல்பம். சங்கல்பம்னா தெரியும், நாம சில முடிவுகளை எடுப்போம், அதுலயே மாற்றம் வரும் நம்மளுக்கு. இதுக்கு பௌதிகமா உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா, பெண்கள் சீலை கடைக்கு போவாங்க, ஒரு சாரி எடுப்பாங்க, வீட்டுல கண்ணாடி முன்னாடி பார்ப்பாங்க. அங்க சாரி நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா வீட்டுக்கு இதை ஏன்டா எடுத்தோம், அவங்க எடுத்தாங்களே இன்னொரு கலர், அதுல எடுத்திருக்கலாமே. அப்ப அதை கொண்டு போய் மறுபடியும் கடையில கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டு, எனக்கு வேற சாரி வேணும், இந்தாங்க பில்லோட இருக்கு, நான் என்ன இதை யூஸ் பண்ணல, இதை மாத்துறேன் அப்படிவாங்க. அப்போ அதை எடுத்துட்டு மறுபடியும் கட்டி பார்ப்பாங்க, இதுவும் ஓரளவுக்கு தான் இருக்கு. ஆனா இன்னொருத்தவங்க வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க பாரு, அந்த சாரி ரொம்ப அழகா இருக்கு. இப்படி நாம இது கட்டுண்ட புலன் திருப்திக்காக இருக்கிற நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சிலதை ஏற்றுக்கொள்வோம்,
சிலதை புறக்கணிப்போம். நம்ம புலன் திருப்திக்கு எது அனுகூலமா இருக்கோ அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனா புறக்கணிக்கிறது எது? கிருஷ்ண உணர்வை. கிருஷ்ண உணர்வுல இல்லாதவங்க இப்படித்தான் தடுமாறிட்டே இருப்பாங்க வாழ்க்கை ஃபுல்லா. அவங்களால நிலையான ஒரு முடிவை எடுக்கவே முடியாது. ஆனால் யார் கிருஷ்ண உணர்வில் நிலை பெறுகிறார்களோ வலுவாக, அவங்களோட மனம் வந்து அந்த சங்கல்பம் விகல்பம் இதுல வந்து தடுமாறுறது கிடையாது. எடுத்த முடிவுல நிரந்தரமாக திடகாத்திரமாக திடப்பிரஜனாக அவங்க எப்பவுமே ஒரே நிலையான முடிவுல கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்துத்தான் நான் செய்வேன் எல்லா செயல்களையும், கிருஷ்ணருக்காக நான் செயல்படுவேன், கிருஷ்ணர் இன்றி 24 மணி நேரத்துல நான் எந்த நேரம் என்னால இருக்க முடியாது. அப்படியே படிப்படிவா படிப்படியா அந்த உணர்வு வந்து அவங்களுக்கு வந்துடும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இந்த மனதை கட்டுப்படுத்துவது. கிருஷ்ண உணர்வு இல்லாம மனதை கட்டுப்படுத்தவே இயலாது. பதம் 28. யத் விதுர் ஹியனேருக்தாக்யம் ஹ்ருஷிகானமதீஸ்வரம் சாரதேந்தீவரச்யாமம் சம்ராத்யம் யோகிபி சனைக. ஹரே கிருஷ்ணா. படிங்க. உயிரினத்தின் மனம் புலன்களின் அரசர் எனப்படும் பகவான் அனிருத்தரின் பெயரால் அறியப்படுகிறது. அவர் இலையுதிர் காலத்தில் மலரும் தாமரையை ஒத்த கருநீல நிறமுடைய தோற்றம் கொண்டவர். அவர் யோகிகளாலேயே காலப்போக்கில்தான் அறியப்படுகிறார். பொருளுரை: மனத்தை கட்டுப்படுத்துவதே யோக முறையாகும். மனத்தின் தலைவர் அனிருத்தர் ஆவார். அனிருத்தர் 4 கைகளும் அவற்றில் சுதர்சன சக்கரமும் சங்கும் கதையும் தாமரையும் மலரும் உடையவர் என்று குறிக்கப்பட்டுள்ளது. விஷ்ணுவுக்கு 24 வடிவங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் வேறு பெயருடையது. இந்த 24 வடிவங்களில் சங்கர்ஷனர், அனிருத்தர், பிரத்யும்னர், வாசுதேவர் ஆகியவை சைத்தன்ய சரிதாமிர்தாவில் மிகவும் அழகாக விளக்கப்பட்டுள்ளன. அதில் அனிருத்தர் யோகிகளால் வழிபடப்படுகிறார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வெறுமையில் வெறுமனே தியானம் என்பது சில கற்பனையாளரின் தற்கால கண்டுபிடிப்பாகும். உண்மையில் யோக தியானத்தின் முறை இந்த பதத்தில் விதித்துள்ளவாறு அனிருத்தரது வடிவத்தின் மேல் நிலைக்கப்பட வேண்டும். அனிருத்தரை தியானிப்பதன் மூலம் ஒருவர் எப்பொருளையும் ஒப்புக்கொள்ளுதல், மறுத்தல் ஆகிய குழப்பத்திலிருந்து விடுபட முடியும். ஒருவரின் மனது அனிருத்தர் மேல் நிலைக்கும் பொழுது அவர் படிப்படியாக இறைவனை உணர்ந்தவர் ஆகிறார். அவர் யோகத்தின் இறுதி குறிக்கோளான கிருஷ்ண உணர்வின் தூய நிலையை அணுகுகிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப அனிருத்தர் வைகாரிகாஸ் அப்படின்னு சொல்லப்படுறார். அவர் வந்து 4 கைகளை உடையவர். சங்கு, சக்கரம், கதை, தாமரை இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கும். அப்ப மனதை கட்டுப்படுத்துறதுதான் யோக முறையினோட முதல் படி. இப்ப நம்ம ஸ்ரீ மகாமந்திரம் சொல்லும் போது மனம் நம்மளுக்கு கட்டுப்படுறது கிடையாது. மனம் வந்து அலைப்பாயுது. நிறைய பேருக்கு 16 மாலைகள் சொன்னாங்க அப்படின்னா அதுல ஒரு மாலை கூட உருப்படியா பண்ணிருக்க மாட்டாங்க. மனதை வந்து பகவானுடைய நாமம் சொல்லும் போது முதல் படி நாமம் சொல்லும் போது அவருடைய ரூபம் நம்மளுக்கு இதயத்துல வெளிப்படணும். யாருக்கெல்லாம் நாமம் சொல்லும் போது ரூபம் வெளிப்படுகிறது? ராதாகிருஷ்ணரோட ரூபத்தை தியானம் பண்ணணும். மனம் வந்து வேற எதுலயும் லயிக்கவே கூடாது. சோ நாம ரூப அப்படி ரூபத்தில் நிலைக்கும் போது என்ன ஆகுது? அவரது குணம் வெளிப்படுத்தப்படுகிறது. குணம் அப்படின்னா அவரது லீலைகள் வெளிப்படுத்தப்படுகின்றது. நாம ரூப குண லீலை. சோ இந்த மாதிரி ஆழ்ந்து மகாமந்திரத்தை உச்சரிக்கும் போது மனமானது அதில் லயித்து ஈடுபடும் போது எப்படி வந்து நாம இப்ப லீலைகளை படிக்கிறோம். நான் வந்து கிருஷ்ணா புக்ல லீலைகளை படிக்கிறோம். அதுல ஆழ்ந்து போயிடுவோம். அது போலவே நாமத்தை சொல்லுவதன் மூலமாக பகவானுடைய ரூபம் இதயத்தில் வெளிப்பட வேண்டும். அடுத்தது ரூபம், நாம ரூப குண அவரது குணங்கள், அவர் எப்படி அழகானவர், அவரது குணங்கள் அற்புதமான குணங்கள், அவர் எப்படி தயை கொடுக்கக்கூடியவர், கருணை உள்ளவர், எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் அவர் சுக்ருதுக சர்வ தேகினாம் உற்ற நண்பர், மாதா தாத்தா பிதாமக, இப்படி அவரது குணங்கள் எப்படி ஒரு காந்தியோட குணங்கள், மகாத்மா காந்தி அப்படின்னு ஏன் சொல்றோம்? அவரது குணங்கள் வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கு.
அதனால நம்ம அட்ராக்ட் ஆனோம். காந்தி அப்படின்னாலே மகாத்மா காந்தியடிகள் அப்படின்னு புத்தகத்துல எல்லாம் படிச்சோம். அது போல அவரது குணங்களை எல்லாம் படிச்சு படிச்சு எப்படி அவர் வந்து அந்தரங்க சக்தி, வெளிப்புற சக்தி, தடஸ்ர சக்தி, ஹலாதினி, சம்பித், சாந்தினி, இப்படி சக்திகள் உடையவர். அந்த அந்த சக்திகள், அவரது குணங்கள் எல்லாம் நம்மளுக்கு வெளிப்படணும் சாண்ட் பண்ணும்போது. அதுவே வந்து லீலைகளாக நம்மளுக்கு உள்வாங்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப லீலைகளுக்குள் நாம் உள் புக ஆரம்பித்து விடுவோம். அப்படித்தான் தூய பக்தர்கள் எல்லாம் அவங்க லீலைகளை பார்த்துட்டே இருப்பாங்க. எப்படின்னா ஆழ் மனதுல வெளிப்புறமா அவங்க வெளியில நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க லீலைகளை பார்த்துட்டு பகவானோட ஒன்றிய நிலையில இருப்பாங்க. அந்த லீலைகள் எப்ப வெளிப்படும்னா நம்ம சாண்டிங் அபராதம் இல்லாம பண்ணும்போது ஒவ்வொன்னா இப்படி வெளிப்படும். நாமம் சொல்லும் போது குணம், ரூபம், லீலை இப்படி வெளிப்படும். அப்ப மனதை வந்து கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்துறதுதான், கட்டுப்படுத்தினால் மட்டுமே இந்த நிலையெல்லாம் நம்ம பெற முடியும். எப்படி நாம வந்து ஒரு சினிமா தியேட்டருக்கு போறோம். சினிமா தியேட்டர்ல போய் உக்காந்தோம்னா வாயை திறந்து பார்த்துட்டு இருந்தோம்னா அது முடியிற வரைக்கும் அதுக்குள்ளேயே இருப்போம். என்னமோ அந்த கதைக்குள்ள நானும் ஒரு பார்ட் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்க அழுத நாமளும் அழ ஆரம்பிச்சிருவோம். சிலரெல்லாம் பார்த்தா சினிமால ரொம்ப சோக காட்சி வரும். அந்த ஹீரோயினோ இல்ல அங்க இருக்கிறவங்களோ அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப இவங்களும் அழுவாங்க. ஏன்னா அவ்வளவு உணர்ச்சி பூர்வமா அதுல இன்வால்வ் ஆகி பாக்குறாங்க. ஆனா பகவானோட லீலைகள்ல அந்த மாதிரி பகவானை பற்றி இப்ப நாம பேசும்போது அந்த மாதிரி உள்ள பூந்து நாம அதுல ஒரு பார்ட் ஆயிரணும். அப்ப வந்து மனம் அடங்கும். இல்ல வெளியில நின்னு நம்ம பார்த்தோம். இப்ப சினிமால எப்படி நாம உள்ள போய் அதுலயே ஒரு சீன்ல நாம உள்ள அந்தரங்கமா இதாயிடணும். நம்மளுக்கு வெளியில என்ன நடந்தாலும் தெரியாது. அந்த அளவுக்கு பக்கத்துல அம்மா உட்காந்துருக்காங்களா, அப்பா உட்காந்துருக்காங்களா, ஒரு குழந்தைக்கு அது கூட தெரியாது. அப்படி ஒரு இன்வால்வ்மெண்ட் அந்த படத்துல. அது போல பகவான் கிட்ட நம்மளுக்கு இன்வால்வ்மெண்ட் ஆக ஆக அதுக்குள்ளேயே நம்ம போயிரும். அப்ப அந்த இப்படிப்பட்ட பகவான் சங்கு, சக்கரம், தாமரை, மலர் உடைய அந்த பகவான் 24 வடிவங்கள்ல வெளிப்படுறார். இதுல 4 முக்கியமான வடிவங்கள் சைத்தன்ய சரிதாமிரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம சதுர்யுகம் அப்படின்னு படிக்கிறோம். சங்கர்ஷனர், அனிருத்தர், பிரத்யும்னர், வாசுதேவர். அப்ப அந்த அனிருத்தர் வந்து அத மனதை கட்டுப்படுத்தக்கூடியவர். இப்போ யோகத்தின் முறை வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. அனிருத்தர் வடிவத்தின் மேல நாம நிலைத்திருக்கணும். ஆனா இந்த கால யோக முறைகள் வந்து சூனியத்தின் மீது தியானம் பண்ண அப்படிம்பாங்க. அப்படி சொல்லிட்டு சூனியத்தின் மீது தியானம் பண்ண சொல்லிட்டு அவங்க வந்து இதை மட்டும் நினைக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பொருள் தான் நம்ம முன்னாடி வரும். அதை மட்டும்தான் நாம கடைசியில பார்த்தா அதை மட்டும்தான் நினைப்போம். இப்போ ஆப்பிள நினைக்காதீங்க அப்படின்னா ஆப்பிள் தான் நம்ம கண் முன்னாடி நடனமாடும். சோ மனதை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது பகவானை தவிர. ஏன்னா அவர் தான் நம்ம புலன்களை அடக்கக்கூடியவர். ரிஷிகேன சேவனம். அப்ப அந்த ரிஷிகேஷர் தான் நம்மளோட புலன்களை அடக்கக்கூடியவர். அப்ப அனிருத்தரை தியானிப்பதன் மூலம் ஒருவர் எப்பொருளையும் ஒப்புக்கொள்ளுதல், மறுத்தல் ஆகிய குழப்பத்திலிருந்து விடுபட முடியும். ஏன்னா இருமைகள் இதெல்லாம் ஒப்புக்கொள்ளுதல், மறுத்தல் அப்படிங்கிறது இருமை தொந்தங்களின் பிடியிலிருந்து ஒருவன் விடுபட்டால் ஒழிய நம்ம கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றிருக்க முடியாது. விருப்பு வெறுப்பு, அவன் எனக்கு நண்பன், இவன் விரோதி. ஏன்னா உண்மையில நண்பனும் கிடையாது, விரோதியும் கிடையாது. நம்மளோட மனம் அப்படி நம்மை பார்க்க தூண்டுகிறது. இது என் நண்பன், இது எனக்கு விரோதி. விரோதிய அவன் வந்து என்னை நேத்து திட்டுனா, எனக்கு ஒரு பொருள் கொடுக்கல. ஏன்னா அது அவன் ஒரு கருவி அப்படிங்கிறப்போ அந்த விரோதம் நம்மளுக்கு வராது. அவன் மூலமா எனக்கு என்னோட பாஸ்ட் கர்மா வருது. அப்படி நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதுதான் உண்மை. அதை விட்டுட்டு மனம் போன போக்குல நாம கற்பனையில விரோதத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு அது அடுத்த பிறவியிலும் தொடர்ந்து வரும். ஏதோ ஒரு ரூபத்துல பக்கத்து வீட்டுக்காரனாகவோ இல்ல வேண்டாத ஒரு கணவனாகவோ, வேண்டாத ஒரு மனைவியாகவோ, வேண்டாத ஒரு சகோதரனாகவோ, வேண்டாத பிள்ளையாகவோ எப்படி வேணா அவங்க உருமாறி வரலாம். சோ இந்த ஜென்மத்துல தொடர்ச்சி, அடுத்த ஜென்மத்திலையும் தொடர்ச்சி,
அப்படி பல ஜென்மங்களாக நம்ம உறவுகள் பகைகள் தொடர்ந்து கொண்டே வருது. அதே போலத்தான் நட்பும் சரி. நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற நட்பும் நம்ம கூட தொடர்ந்து வரும். சோ பிறவிக்கு ஒவ்வொன்றும் அடிக்கோளுகிறது. அப்ப கிருஷ்ண உணர்வு ஒன்றுதான் நம்மை இதுல இருந்து பந்தத்திலிருந்து விடுவிக்க கூடியது. எந்த விதமான பந்தமா இருந்தாலும், நட்பா இருந்தாலும் பகையா இருந்தாலும் அது பந்தம் தான். ஒட்டுதல். அந்த ஒட்டிட்டு பின்னாடியே வரும் பாருங்க வாள் மாதிரி, அதையெல்லாம் நம்ம கட் பண்ணணும். அடுத்தது ஸ்லோகம் 29. தைஜசாத்து விகுர்வாணாத் புத்தி தத்வம புத்ஷதி தவ தவ்யஸ்புரண விஜ்ஞான மிந்திரியாணாம மானானுகிரஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிங்க மேம். பரீட்சா மாதாஜி மொழிபெயர்ப்பு. மாதாஜி. படிங்க மாதாஜி. சரி, மொழிபெயர்ப்பு. ரஜோகுணத்தின் தற்பெருமை மாற்றப்பட்டு நல்ல ஒழுக்கமுடைய சீமாட்டியே அறிவு பிறக்கிறது. அறிவின் வேலைகள் என்னவென்றால், பார்வைக்கு வரும் பொழுது பொருள்களின் இயல்பினை உறுதிப்படுத்த உதவி செய்வதும் புலன்களுக்கு உதவி புரிவதும் ஆகும். பொருளுரை. அறிவு கூர்மை என்பது ஒரு பொருளை புரிந்து கொள்ள உதவும் நுழைப்புலம் வாய்ந்த ஆற்றலாகும். எதனையும் ஆய்ந்து முடிவு செய்ய அந்த அறிவு புலன்களுக்கு உதவுகிறது. அதனால் அறிவு புலன்களுக்கு தலைவன் என்று பெரும்பாலும் கருதப்படுகிறது. ஒருவர் கிருஷ்ண உணர்வின் செயல்களில் நிலைத்திருக்கும் பொழுது அறிவு கூர்மை முழு நிறைவு அடைகிறது. அறிவு கூர்மை சரியான முறையில் பயன்படுத்தப்படுவதால் ஒருவரின் உணர்வு நிலை விரிவடைகிறது. உணர்வு நிலையின் இறுதி விரிவு என்பது பரிபூர்ணமான கிருஷ்ணர் உணர்வு நிலையாகும். ஹரே கிருஷ்ணா. சரி, தேங்க்யூ மாதாஜி. இங்க ரஜோகுணத்தின் தற்பெருமை மாற்றப்பட்டு அறிவு பிறக்கிறது. அறிவு அப்படின்னா புத்தி. அறிவின் வேலை என்னன்னா, பார்வைக்கு வரும் பொழுது பொருட்களின் இயல்பினை உறுதிப்படுத்த உதவி செய்வது, புலன்களுக்கு உதவி புரிவது. சோ புலன்களை கொண்டும் நம்ம பக்தி பண்ணணும். அது கர்ம காண்டம். புலன்களை கொண்டு நாம பக்தி பண்றது. சோ புத்தியை கொண்டும் நாம பக்தி பண்ணணும். அதே சமயம் ஞானத்தை கொண்டும் பக்தி பண்ணணும். சோ ஞானத்தை கொண்டு பக்தி செய்வது ஞானிகள், புத்தியை கொண்டு பக்தி செய்வது தியான யோகிகள். ஆனா பக்தர்கள் இந்த எல்லாத்தையும் பயன்படுத்தி, இது கூட பிளஸ் அன்பையும் பயன்படுத்தி பக்தி பண்றாங்க. சோ கர்மமும் இருக்கணும், ஞானமும் இருக்கணும், அறிவும் இருக்கணும். அதே சமயம் பக்தி தொண்டு எனும் அன்பு தொண்டும் பகவான் இடத்தில் இருக்க வேண்டும். நான் கர்மமே செய்ய மாட்டேன், வேலையே செய்ய மாட்டேன், உட்கார்ந்த இடத்துல உட்காந்துட்டு நான் பக்தி பண்றேன் பார், அதல்ல பக்தி. சோ யார் ஒருவனும் செயலற்று இருக்க முடியாது. செயல்பட வேண்டும். யாருக்காக? பகவானுக்காக செயல்பட வேண்டும். அப்போ முட்டாள்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் ஒண்ணுமே செய்யாம விட்டா இந்த பௌதிகத்திலிருந்து விடுபட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பௌதிகத்திலிருந்து விடுபட செயலன்று இருந்தால் மனத்தை யார் கட்டுப்படுத்துவது? உடம்ப வேணா செயல் எல்லாம் பண்ணிடலாம். மனம் செயலென்று இருக்குமான்னு கேட்டா இருக்கவே இருக்காது, இருக்கவும் முடியாது. மனம் என்றும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ புலன்களை அடக்குவது முக்கியமா, முதல்ல புலன்களுக்கு அடிப்படையான அந்த மனதை அடக்குவது முக்கியமான்னு கேட்டா, கிருஷ்ண உணர்வில் மனது அடக்கப்படுகின்றது. சோ அவங்கள அந்த தியான யோகிகள் பண்ற, அந்த அஷ்டாங்க யோகிகள் பண்ணுகின்ற நிலையில 7வது நிலைக்கு உடனே போயிடுறாங்க. சோ யம நியம ஆச்சன பிராணயாம பிரத்யங்கார தாரண தியான சமாதி. அப்ப அந்த தியான நிலைக்கு அவங்க உடனே வந்துடுறாங்க. ஏன்னா அவங்க மனம் அடங்கி விட்டால் புலன்கள் தானாக அடங்கி விடும். பல்லு புடுங்கின பாம்பு மாதிரி. பல்லு புடுங்கிட்டா அதுக்கு எந்த ஒரு இது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது இல்லையா பாம்புக்கு. அது போல இந்த புலன்கள் மனம் என்கின்ற முக்கியமான ஒன்றை அடக்கிவிட்டால், ஏன்னா மனம் சொல்லுவதை தான் புலன்கள் கேக்குது. மனம் தூண்டப்படும் போது நீ அதை செய், இதை செய், அங்க போ, இங்க போ, சினிமா தியேட்டருக்கு போ, சோ யூடியூப் ஆன் பண்ணு, மனம் சொல்லுது. அப்ப கைகள் அதை செய்யுது, கண்கள் அதை பாக்குது. சோ மனம் அதுல ஈடுபடுது மறுபடியும். ஆனா முதல்லயே மனதை அடக்கி விட்டோம் என்றால் இதுக்கெல்லாம் காரணமே இல்லையே. சோ கிருஷ்ண உணர்வில் மனம் அடக்கப்படும் போது,
அப்ப அறிவு கூர்மை சரியான முறையில் பயன்படுத்தப்படுவதால் ஒருவரின் உணர்வு நிலை விரிவடைகிறது. அப்ப உணர்வு நிலை விரிவடைகிறதுனா என்ன? பரிபூர்ண கிருஷ்ண உணர்வு நிலை. அதுதான் உண்மையான உணர்வு நிலை. மற்ற உணர்வுகள் எல்லாம் கலங்கப்பட்ட உணர்வுகள். அது வந்து தூய்மை இல்லாதது. ஆனா கிருஷ்ண உணர்வு என்பது மிக 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 தூய்மையானது. ஏன்னா அதுதான் நம்மளை பாதுகாக்கக்கூடியது. அப்போ தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் காரியம் காரிய காரணம். அது எப்படி இருக்கணும்? சாஸ்திர பிரகாரம் இருக்கணும். அந்த பிரமாணம் எந்த ஒரு பிரமாணமும் சாஸ்திரத்தின் அடிக்கோலியே இருக்க வேண்டும். அடுத்தது பதம் 30. சம்சயோத விபர்யாசோ நிச்சய ஸ்மிருதிரேவ ச ஸ்வாப இச்யதேதி புத்திர் லஷனம் விருத்திதி பிரதக். ஹரே கிருஷ்ணா. படிக்கிட்டாங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் படிக்கட்டுங்களா? படிங்க 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 சரி. மாதாஜி. நன்றி மாதாஜி. தொடர்ந்து படிங்க. யாராவது ஒருத்தர் தொடர்ந்து. படிங்க மகேஸ்வரி மாதாஜி. பதம் 30 தானேங்க மாதாஜி? 30. நன்றி மாதாஜி. மொழிபெயர்ப்பு. சந்தேகம் தவறாக புரிந்து கொள்ளுதல், சரியாக புரிந்து கொள்ளுதல், நினைவாற்றல், உறக்கம் ஆகியன அனைத்தும் அறிவு கூர்மையின் குறிப்பிட்ட பண்பு நலன்களாக கூறப்படுகின்றன. பொருளுரை. சந்தேகம் என்பது அறிவு கூர்மையின் முக்கியமான வேலைகளில் ஒன்றாகும். சிலவற்றை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளுதல் என்பது அறிவு கூர்மையின் இயல்பினை காட்டாது. அதனால் சம்சய எனும் சொல் மிகவும் முக்கியமானது. அறிவு கூர்மையை வளர்த்து கொள்வதாயின் ஒருவர் தொடக்கத்தில் சந்தேகப்பட வேண்டும். ஆனால் செய்தி சரியான மூலத்திலிருந்து பெறப்படும் பொழுது சந்தேகம் கொள்ளக்கூடாது. முறையாக செய்தி வழங்குவோரை சந்தேகப்படுவது அழிவுக்கு காரணமாகும் என்று பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். பதஞ்சலி யோக முறையில் வர்ணிக்கப்படுவது போல பிராமண விபர்ய விகல்ப நித்ர ஸ்மிருத்ய அறிவு கூர்மையில் மட்டுமே ஒருவர் பொருள்களை உள்ளவாறே புரிந்து கொள்ள முடியும். அறிவு கூர்மையால் மட்டுமே ஒருவர் தான் என்பது உடலா இல்லையா என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒருவருடைய தனித்தன்மை ஆன்மீகம் சார்ந்ததா அல்லது மண்ணுலகை சார்ந்ததா என்பதை முடிவு செய்யும் கல்வி சந்தேகத்தில் தொடங்குகிறது. ஒருவர் தன்னுடைய உண்மை நிலையை ஆராய முடிந்தால் உடலினை பற்றிய போலியான உணர்வு கண்டுபிடிக்கப்பட்டுவிடும். இது விபர்யாச ஆகும். உணர்வு உணரப்படும் பொழுது உண்மையான இனம் காணும் தன்மை உடனடியாக புரிந்து கொள்ளப்படும். உண்மையாக புரிந்து கொள்ளுதல் இங்கு நிச்சய அல்லது நிரூபிக்கப்பட்ட அனுபவத்தை அடிப்படையாக கொண்ட அறிவு என்று வர்ணிக்கப்படுகிறது. ஒருவர் போலியான அறிவை புரிந்து கொள்ளும் பொழுது இந்த அனுபவத்தை அடிப்படையாக கொண்ட அறிவினால் ஒருவர் தான் என்பது உடல் அல்ல, ஆனால் ஆன்மா என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஸ்மிருதி என்றால் நினைவு என்று பொருள். ஸ்வபாவ என்றால் உறக்கம் என்று பொருள். அறிவு கூர்மையை வேலை செய்யும் நிலையில் வைக்க உறக்கமும் தேவை. உறக்கம் இல்லை என்றால் மூளை நன்றாக வேலை செய்ய இயலாது. உண்ணுதல், உறங்குதல், சரியான விகிதத்தில் உடலின் பிற தேவைகள் இவற்றை ஒழுங்குபடுத்தும் மனிதர்கள் யோக முறையில் வெற்றி பெற முடியும் என்று பகவத்கீதையில் சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதத்தில் கபில தேவரின் சாங்கிய தத்துவ முறை, பதஞ்சலி யோக முறை இரண்டிலும் வர்ணிக்கப்பட்டது போல இவை அறிவு கூர்மையினை ஆராயும் கல்வியின் சிற்சில இயல்புகள் ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சந்தேகம் அப்படிங்கிறது இங்க சம்சய ஆத்மா வினஷதி அப்படின்னு நாம பகவத்கீதையில படிச்சிருக்கோம். சந்தேகப்படும் ஆத்மாவுக்கு என்னைக்குமே சரியான பாதை கிடையாது. ஏன்னா சந்தேகப்படுறவங்க வந்து சரியாக தவறாக புரிந்து கொள்வார்கள். அப்போ முதல்ல சந்தேகப்படணும். எப்படின்னா ஒரு ஆன்மீக குருவை தேர்ந்தெடுக்கும் போது இவர் சரியான பரம்பரையில் இருந்து வந்தாரா, நாம் போகின்ற பாதை சரியான பாதை தானா அப்படின்னு சந்தேகப்படணும். ஆனா ஒன்ஸ் இட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் நம்ம சந்தேகப்பட்டுட்டே இருந்தோம்னா எப்படி ஒரு கணவன் மனைவி தேர்ந்தெடுக்கும் போது இவர் நல்லவரா இருப்பாரா அப்படின்னு சந்தேகப்படணும். ஆனா சந்தேகப்பட்டு விசாரிக்கும் போது அவரை பற்றிய குணநலன்கள் எல்லாம் தெரியும்.
அதுக்கப்புறம் அந்த கணவனை சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அவள் வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியும். ஆனா சந்தேகப்பட்டுட்டே டெய்லியும் காலம் போச்சு அப்படின்னா அதனால அவங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதி கிடையாது. ஒரு மனைவியோ கணவனோ சந்தேகத்தின் அடிப்படையில வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அங்க வந்து நிம்மதி கிடையாது. சோ அப்போ சந்தேகப்படணும் ஆரம்பத்துல. ஆனால் அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அத சந்தேகம் இல்லாமல் நாம வந்து அந்த நடைமுறையில அந்த அறிவு கூர்மையை வைத்து நாம் சரியான மூலத்திடம் நாம் அந்த செய்திகளை பெற்று அதை வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அப்போ ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுடைய இயக்கத்தை கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஆரம்பித்தவர். அவர் சரியான மூலத்திடம் தான் வந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம இத வந்து கரெக்டா அவருடைய அணுகுமுறையை அவரை அணுகி தத்வித்தி பிரதிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா உபதேசந்தி தேஜானம் ஞானின தத்துவ தர்ஷனகன்னு பணிவுடனும் அடக்கத்துடனும் கேள்விகள் கேட்டு இந்த இயக்கத்துல நாம கிருஷ்ண பக்தி இயக்கத்துல நாம நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி நாம நல்லா முன்னேறணும். இப்போ பதஞ்சலி யோக முறையில கூட கூறப்பட்டிருக்கு, அறிவு கூர்மையில் மட்டுமே ஒருவர் பொருளை உள்ளவாறு புரிந்து கொள்ள முடியும். அறிவு கூர்மையினால் மட்டுமே ஒருவர் தான் என்பது கிடையாது, அது வந்து தான் அப்படிங்கிறது உடலா இல்ல ஆத்மாவான்னு புரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் அப்படின்னா என்ன, ஆத்மாவா இல்ல உடலா அப்படின்னு ஒருவர் கேள்வி கேட்கணும். அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா. அப்போ முடிவு என்ன, நான் உடல் அல்ல ஆத்மா. அதுதான் தன்னுணர்வு, செல்ஃப் ரியலைசேஷன். அப்போ ஒருவருடைய தனித்தன்மை ஆன்மீகம் சார்ந்ததா அல்லது மண்ணுலகை சார்ந்ததா? இப்போ நாம பகவத்கீதையில கூட 4வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் படிப்போம். கர்மணோஹி அபிபோக்தவ்யம் போக்தவ்யம் ச விகர்மண அகர்மணச்ச போக்தவ்யம் கஹனா கர்மணோ கதிஹி அப்படின்னு. அப்போ செயலோட நுணுக்கங்களை புரிஞ்சுக்கணும். நான் என்ன செயல் செய்யறேன், பௌதிகமானதா ஆன்மீகமானதா? அது அப்போ எது தடை விதிக்கப்பட்ட செயல்? அப்போ எதை நான் செய்யணும்? இது வந்து ஸ்ருதி ஸ்மிருதி சாஸ்திர புராணேதி அப்படின்னு நான் செய்கின்ற செயல்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கா? அப்ப குரு சாது சாஸ்திரா இதன்படி இருக்கின்றதா? குரு சொன்ன மாதிரி இருக்கா? சாஸ்திரம் சொன்னபடி இருக்கா? நான் செய்கின்ற செயலை தெரிந்து அந்த அறிவுடன் செயல்பட வேண்டும். அதுக்கு அறிவு ரொம்ப முக்கியம். அறிவு இல்லாதவங்களுக்கு நான் என்ன செயல் செய்கிறேங்கிறதே தெரியாது. உலகத்துல எத்தனையோ பேர்கள் செயல் செய்யறாங்க. அவங்க நல்ல செயலை செய்யறாங்களா கெட்ட செயலை செய்யறாங்க, எது கர்மா எது அகர்மா எது விக்கர்மா அவங்களுக்கு பாகுபடுத்தி பார்க்க தெரியாது. குழப்பத்துடன் வாழ்ந்து குழப்பத்துடனே மடிந்து மறுபடியும் ஒரு பிறவி, இறப்பு பிறவி, புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜடரே ஜனனி சயனம். இதுதான் அவங்களோட நிலை. அறிவு வேண்டும். அது எந்த மாதிரி நாம் ஆன்மீக செயல் செய்யறோமா இல்ல பௌதிக செயல் செய்யறோமா, இத வந்து தெளிவோட செய்யணும். காலையில நாம எழுந்திரிச்சதுல இருந்து செயல்கள் செஞ்சுட்டு இருக்கோம் தூங்குற வரைக்கும். அப்ப எந்த மாதிரி செயல்கள் செய்யறோம் அப்படிங்கிறத நாம தெளிவா செய்யணும். நான் பகவானுக்காக செய்யறேன்னா இல்ல மாயாக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னா, தெரியாம செஞ்சுட்டு இருந்தான்னா அந்த புத்தி கூர்மை யூஸ் பண்ணாம அடகு வச்சுட்டு எங்கேயோ வச்சுக்கிட்டு உன்னோட புத்தி எங்க போச்சு, நீ அடகு வச்சிட்டியான்னு கேட்பாங்க. நம்மளோட செயல்கள் வந்து பகவானுக்காக செயல்படும் போது நம்ம கவனமா இருக்கணும். பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிடுறோமா, பகவானுக்காக நான் இந்த செயலை செய்யறேனா? ஒவ்வொரு செயலும் 24 மணி நேரம் கிருஷ்ண உணர்வின் அடிப்படையில நான் செய்ய வேண்டும். அப்ப அறிவு கூர்மை வேலை செய்யும் நிலையில் உறக்கம் வேணும். எல்லாமே அந்த பகவத்கீதையில நம்மளுக்கு வந்து எப்படி அந்த ஸ்லோக தொடக்கம் என்னங்க, யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சொல்லுங்க. யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேஷ்ட கர்மசு யுக்தாவபோதஸ்ய யோகோ பவதி யுககா. அப்போ தேங்க்யூ மாதாஜி. அப்போ உண்ணுதல் உறங்குதல் எல்லாத்துலயுமே உண்ணுதல் உறங்குதல் கேளிக்கை இதெல்லாமே வந்து அளவுடன் இருக்க வேண்டும். அளவுக்கு மீறி உண்ணும் போது என்ன ஆகுது, மயக்கம் வருது. நம்மளுடைய டைஜஷன் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா மத்த இடங்கள்ல இருக்கிற ரத்த ஓட்டத்தையும் சேர்த்து அந்த குடல்ல
டைஜஸ்ட் பண்ணவே நம்மளுக்கு அதிக நேரம் எடுத்துக்கும். அப்ப அளவுக்கு மீறி உறங்கும் போது அது சோம்பல் ஆயிடுது. அப்ப உறங்காமலே இருந்தீங்க அப்படின்னா உடம்பு ஒத்துழைக்காது. அது போல உண்ணாமலே இருந்தீங்க அப்படின்னாலும் உடம்பு ஒத்துழைக்காது. அதனாலதான் நம்மளோட பாரம்பரியமா நம்மளுக்கு சயின்டிபிக்கா இன்னைக்கு ப்ரூவ் பண்றாங்க. மாதத்தின் 2 நாட்கள் ஏகாதசி அப்போ வயித்த காலியா வச்சிருக்கிறது. இது நம்மளுக்கு சாஸ்திர பிரகாரம் வருது. ஆனா இன்னைக்கு எல்லாமே ஆராய்ந்து மட்டுமே நான் நம்புவேன் அப்படிங்கிறாங்க. குழந்தைகளை கேட்டீங்கன்னா சயின்டிபிக்கா ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. இப்பெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் மெதுவா ஒவ்வொன்னா ரிலீஸ் பண்றாங்க. ஆனா நம்மளுக்கு சாஸ்திரங்கள்ல அது சொல்லப்பட்டிருக்கு. ஏகாதசி விரதம் இருப்பது நன்மையை தரும். எப்படி சயின்டிபிக்கா நன்மை தருது? இன்னைக்கெல்லாம் சொல்றாங்க, மாதத்துல 2 நாள் விரதம் இருப்பவர்கள், ஏகாதசி அப்ப இருக்கிறவங்க, கேன்சர் கூட அவங்களுக்கு வர்றது கிடையாது. ஏன்னா அதிகமான கொழுப்புக்கள் சேரும்போது உடல்ல அது பலவித நோய்களை உண்டாக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். சாப்பிட்டுட்டே இருக்கா என்ன ஆகும்? அது உடம்புல ஒரு பகுதியில பல பகுதிகள்ல போய் அந்த கொழுப்பு படிஞ்சிருது. அப்ப அது பல விளைவுகளை, நோய்களை ஏற்படுத்துது. ஆனா மாசத்துல 2 நாள் சாப்பிடாம இருக்கும்போது அந்த டைஜஷன் சிஸ்டம் என்ன பண்ணும்னா அந்த கொழுப்புக்களை உணவா எடுத்துக்குது. சோ கொழுப்பு ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சிரும். இதுதான் உண்மை. ஆனா அன்னைக்கு பெரியவங்க எல்லாம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணல, சாஸ்திரம் சொல்லுச்சு, செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு ஆராய்ச்சி செஞ்சு அதுதான் உண்மைன்னு இப்ப லேட்டா கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ சில சில விஷயங்களை நாம ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் நாம நேரங்களை வீண் பண்ண முடியாது. எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுவேன் அப்படின்னு. ஒரு அரிசி இருக்குன்னு, இதை எப்படி உற்பத்தி பண்ணினாங்க, இது எப்படி அரிசியா வந்தது, இது விதை வடிவுல எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி பண்ணி சாப்பிடணும்னா அவன் சாப்பிட முடியாது. பல நாட்கள் ஆகும். அதுக்குள்ள அவன் செத்தே போயிடுவான். சோ பருப்பு எப்படி வந்தது, கடுகு எப்படி வந்தது, இது எங்கிருந்து முளைச்சது, இதெல்லாம் ஆராய்ச்சி ஒவ்வொரு விஷயங்களையும் நுணுக்கமா ஆராய்ச்சி பண்ண போனாங்கன்னா வாழ்நாள்ல நம்மளுக்கு நாட்கள் பத்தாது. சில மூடர்கள் அப்படித்தான் ஆராய்ச்சியின் முடிவை தான் ஏற்றுக்கொள்வேன் அப்படிம்பாங்க. நீங்க விண்ணிலிருந்து அடி ஆழம் வரை எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சீங்கன்னா எத்தனை கோடி பொருட்கள், அதெல்லாம் முடியவே முடியாது. சில சமயம் பெரியவங்க சொல்றதை நீங்க நம்பிதான் ஆகணும். பெரியவங்க சொல்றாங்க 6 மணிக்கு மேல நீ வீட்டு தலையை விரிச்சு போடாத, வெளியில போகாத, குப்பையை கொட்டாத. இதுக்கெல்லாம் பல சடங்குகளுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. இந்து சமயத்துல பல சடங்குகள் பண்ணுவாங்க. ஆனா புரியாமையே பண்ணுவாங்க. ஆனா வேதங்கள் படிக்கும்போது இது எல்லாமே நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸ்ரீமத் பாகவதத்தில் கபில தேவரின் சாங்கிய தத்துவ முறை, பதஞ்சலி யோக முறை 2லும் வர்ணிக்கப்பட்டுள்ளது போல இவை அறிவு கூர்மையினை ஆராயும் கல்வியின் சிற்சில இயல்புகளாகும். அறிவு என்பது கண்டிப்பா வேணும். அத அறிவை கொண்டு, அதாவது இன்டெலிஜென்ஸ், அதை கொண்டு நாம மனதை அடக்க வேண்டும், மைண்ட் அடக்கணும். அடுத்தது பதம் 31. தைஜசானீந்திரியான் ஏவ கிரியா ஞான விபாகஜக பிராணஸ்ய ஹி கிரியா புத்தேர் விஞ்ஞான சக்திதா. படிக்கிறேங்க மத்தாஜி. படைக்கிறது. மொழிபெயர்ப்பு. தற்பெருமையானது ரஜோகுணத்தில் 2 வித புலன்களை உருவாக்குகிறது. அறிவை பெறுவதற்காக புலன்கள் மற்றும் அதனை செயற்படுத்தும் புலன்கள் ஆகியவை ஆகும். செயற்படுத்தும் புலன்கள் உயர்நிலையான சக்தியை சார்ந்தவை. அறிவை பெறுவதற்கான புலன்கள் அறிவு கூர்மையை சார்ந்தவை. பொருளுரை. சத்வகுணத்தில் மனமே தற்பெருமைக்கு காரணம் என்பது ஆசைக்கு ஏற்றபடி ஒன்றனை ஒப்புக்கொள்ளுதலும் மறுத்தலும் மனத்தின் வேலையாகும் என்பதும் முந்தைய பதங்களில் விளக்கப்பட்டுள்ளன. ஆனால் இங்கு அறிவு கூர்மை என்பது ரஜோகுணத்தின் தற்பெருமையினால் ஏற்படுவது என்று கூறப்படுகிறது. அதுவே மனத்திற்கும் அறிவு கூர்மைக்கும் உள்ள வேறுபாடு ஆகும். மனம் சத்வகுணத்தின் தற்பெருமையினால் ஏற்படுவது அறிவு கூர்மையையோ, ரஜோகுணத்தில் ஆளுமையின் ஏற்படுத்துவது சிலவற்றை ஏற்கும் ஆசை, மறுக்கும் ஆசை என்பது மனத்தின் மிக முக்கியமான இயல்புகளாகும். மன சத்துவகுணத்தின் பயனாய் உண்டாவதனால் அது மனத்தின் தலைவனாகிய அருந்தித்த பகவானிடம் ஒன்றினால் பின்னர் அந்த மனம் உணர்வு நிலைக்கு மாற்றப்பட முடியும். நமக்கு எப்போதும் ஆசைகள் உள்ளன என்று நரோத்தம தாச
தகுரவால் குறிப்பிடப்பெற்றுள்ளது. ஆசை நிறுத்தப்பட இயலாது. ஆனால் நாம் நமது ஆசைகளை பரமபுருஷ பகவானை மகிழ்விப்பதற்காக மாற்றிக்கொண்டால் அதுவே வாழ்வின் முழுமையாகும். ஆசை மண்ணுலக இயற்கையின் மீது ஆட்சி புரிய மாற்றப்பட்டால் அது உலகில் பொருளால் மாசு அடைகிறது. அந்த ஆசை தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். தொடக்கத்தில் சீடனின் ஆசைகள் எவ்வாறு கிருஷ்ண உணர்வுக்கு மாற்றப்பட இயலும் என்று ஆன்மீக ஆசிரியருக்கு தெரிந்திருந்தால் இந்த தூய்மைப்படுத்தும் முறை ஆன்மீக ஆசிரியரின் கட்டளையால் நடைபெற வேண்டும். அறிவு கூர்மையை பொறுத்தவரை ரஜோகுணத்தில் இது ஆளுமை தன்மையின் விளைபொருள் என்பது இங்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பயிற்சியால் ஒருவர் சத்துவகுணத்தின் நிலைக்கு வருகிறார். பரமபுருஷ பகவான் மீது மனத்தை நிறுத்துவதன் மூலம் அல்லது அவரிடம் சரணடைவதன் மூலம் ஒருவர் மிகச்சிறந்த தனி மனிதராக அல்லது மகாத்மாவாக ஆகிறார். சமஹாத்மா சுதுர்லப. அம்மாதிரியான சிறந்த ஆத்மா மிகவும் அரியது என்று பகவத்கீதையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அறிவை பெறுவதற்காக புலன்கள் மற்றும் செயலுக்கான புலன்கள் ஆகிய இருவகை புலன்களும் ரஜோகுணத்தில் மிகுதிப்பாட்டினால் விளைவன ஆகும் என்று இந்த புத்தகத்தில் தெளிவாகிறது. அறிவு மற்றும் செயல் புரிவதற்காக புலன்களின் பொறிகளுக்கு சக்தி தேவைப்படுவதால் உயிர்நிலையான சக்தி அல்லது உயிர் சக்தி ரஜோகுணத்தின் ஆளுமை தன்மையால் உருவாக்கப்படுகிறது. அதனால் மிகவும் உணர்ச்சி வயப்படுபவர்கள் வெகு விரைவில் உலகின் பொருட்களை கைப்பற்றுவதில் முன்னேறுவார்கள் என்பதை நாம் உண்மையில் பார்க்கிறோம். உலகில் பொருட்களை பெறுவதில் ஒருவர் மற்றவருக்கு ஊக்கமூட்ட விரும்பினால் அவருக்கு பாலுணர்வு மிகுந்த வாழ்விலும் ஊக்கமூட்ட வேண்டும் என்று வேத நூல்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பெண் வழி சேரும் வாழ்விற்கு அடிமையாக இருப்பவர்களுக்கு அடிமையின் முன்னேறியவர்கள் என்றால் பாலியல் வாழ்வு அல்லது உணர்ச்சிமயமான வாழ்வு வெளிப்பூச்சு நாகரிகத்தின் அடிப்படை முன்னேற்றத்திற்கு தூண்டும் விசையாகும் என்பதை இயற்கையில் நாம் காண்கிறோம். ஆன்மீக முன்னேற்றத்தை உருவாக்க விரும்புபவர்களுக்கு ஏறக்குறைய ரஜோகுணத்தின் இருப்பே இருக்காது. சத்துவகுணம் மட்டுமே மிஞ்சி இருக்கும். கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருப்பவர்கள் அடிப்படையில் ஏழையாக இருப்பர். ஆனால் கருத்தொளி உடையவர் யார் சிறந்தவர் என்பதை கண்டுகொள்ள முடியும். அவர் அடிப்படையில் ஏழையாக தோன்றினாலும் கிருஷ்ண உணர்வில் இருப்பவர் உண்மையில் ஏழை அல்ல. ஆனால் கிருஷ்ண உணர்வின் சுவை இல்லாதவர்கள் பார்ப்பதற்கு உலகின் உடைமைகளுடன் அவர் ஏழையாவார். உலக உணர்வால் மயக்கம் அடைந்தவர்கள் பொருள் வசதிக்காக ஏற்பாடுகளை கண்டுபிடிப்பதில் புத்திசாலிகள். ஆனால் ஆத்மாவையும் ஆன்மீக வாழ்வையும் புரிந்து கொள்ள அவர்களுக்கு வழி இல்லை. அதனால் யாரேனும் ஆன்மீக வாழ்வில் முன்னேற விரும்பினால் அவர் தூய்மையான கடவுள் பற்றுக்கு திரும்பி வர வேண்டும். பக்தி தொண்டிற்காக தூய்மைக்கும் பற்றுக்கும் திரும்பி வர வேண்டும். நாரத பஞ்சரத்தாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல கிருஷ்ண உணர்வில் புலன்கள் தூய்மை பயனடைகின்ற பொழுது பகவானின் தொண்டில் ஈடுபடுவதுதான் தூய பக்தி என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி ஞான பயன் ஆன்மீக சூழலுக்கு பொருத்தமானது. நாம் சரியான ஆன்மீக ஆதாரத்திலிருந்து கேட்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப தற்பெருமை அப்படிங்கிறது ரஜோகுணத்தின் 2 வித புலன்களை உருவாக்குகிறது. அப்போ அறிவை பெறுவதற்கான புலன்கள் மற்றும் அதனை செயல்படுத்தும் புலன்கள். சோ இப்போ ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள். அப்போ ஞானேந்திரியங்கள் வந்து அறிவை பெறும் புலன்கள். நம்மளோட கண்ணு, இந்த மாதிரி 5 புலன்கள் இருக்கு இல்லைங்களா? கண்ணு, மூக்கு, காது, வாய் மற்றும் தோல். இதெல்லாம் அறிவை பெறும் புலன்கள். செயல்படுத்தும் புலன்கள் நம்ம பார்த்திருக்கோம். அதே போல கால், ஆசன வாயில், அந்த மாதிரி செயல்படுத்தும் புலன்கள். அப்போ அறிவை இந்த ரஜோகுணத்துல இந்த ரஜோகுணத்துல வந்து புத்தி எப்படி இருக்கும் அப்படின்னா திங்கிங், வில்லிங் அண்ட் ஃபீலிங். மனதோட வேலை என்னன்னா சத்துவகுணத்தில் மனமே தற்பெருமைக்கு காரணம் என்பதும் ஆசைக்கேற்றபடி ஒன்றினை ஒப்புக்கொள்ளுதல் மறுத்தலும். சோ திங்கிங் முதல்ல நினைக்குது,
அப்புறம் அதை அடையணும்னு விரும்புது, வில்லிங். அப்புறம் ஃபீலிங், அதை வந்து அனுபவிக்குது. சோ அறிவு கூர்மை என்பது ரஜோகுணத்தின் தற்பெருமையினால் ஏற்படுவது. சோ அறிவு கூர்மை எந்த மாதிரி அறிவு கூர்மை? இது பௌதிகமான அறிவு கூர்மை. தற்பெருமையினால அந்த அறிவு கூர்மை ரஜோகுணத்துல ஏற்படுது. மனதிற்கும் அறிவு கூர்மைக்கும் உள்ள வேறுபாடு அதுதான். அப்ப மனம் சத்துவகுணத்தின் தற்பெருமையினால் ஏற்படுவது, அறிவு கூர்மையோ ரஜோகுணத்தின் ஆளுமையினால் ஏற்படுவது. ரஜோகுணத்தில என்ன பண்ணுவாங்க, நான் இதன் சொந்தக்காரன், அதனால நான் இதுக்கு இன்னும் அதிகமான பொருட்களை நான் வந்து அதற்கு சொந்தம் கொண்டாடணும் அப்படின்னு ரஜோகுணத்துல தீவிரமா ஈடுபடும் போது அந்த அறிவு கூர்மையானது ரஜோகுணத்தில் செயல்படுது. மனம் வந்து சத்துவ குணத்தின தற்பெருமையில, ஏன்னா மனம் உள்ள நினைக்குது. இந்த ரஜோகுணத்துல வெளிப்புறமா தீவிரமா ஈடுபடுறாங்க, ஆனா மனதுக்குள்ள சத்துவகுணம். ஏன்னா மனதினோட செயல்பாடுகள்னா திங்கிங், முதல்ல திங்கிங். அதனால அது வந்து அந்த அறிவு கூர்மை சத்துவகுணத்துல மனம் ஈடுபடுது, அதுதான் தற்பெருமை. இப்ப மனம் சத்துவ குணத்தின் பயனாய் உண்டாவதனால் அது மனதின் தலைவனாகிய அனிருத்த பகவானிடம் ஒன்றினால் அந்த மனம் அந்த மனம் உண்மையான உணர்வு நிலைக்கு, கிருஷ்ண உணர்வுக்கு மாற்றப்பட முடியும். அப்ப யாரிடம் நம்ம சரணடையணும்? மனதை அடக்கிறதுக்கு நம்ம அனிருத்தரிடம் சரணடையணும். ஏன்னா நமக்கு எப்பவுமே ஆசை இருக்கு, ஆசையை கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அந்த ஆசையை நாம் எவ்வாறு திருப்ப வேண்டும் அப்படின்னா, பகவானுக்காக அதை திருப்பணும். பகவானுக்காக நான் அதை செய்யறேன், பகவானுக்காக பாருங்க ஒரு பலகாரம் பண்றேன், அது பகவானுக்கு படைச்சிட்டு அப்புறம் நான் சாப்பிடுறேன். சோ என்னோட ஆசையும் அது நிறைவேறும், பகவானையும் திருப்திப்படுத்த முடியும். இதே வந்து நான் எனக்காக செஞ்சு சாப்பிடுறேன் அப்படிங்கிறப்ப அதுல பக்தி கிடையாது, பக்தி கலக்காது. ஆனா பகவானுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அதை செஞ்சு நான் சாப்பிடும்போது நானும் நிறைவடைகிறேன். எப்படி ஒரு உடலுக்கு கை கால்கள் சேவை செய்யும் போது கை கால்களும் திருப்தி அடையுது, அந்த உடலும் திருப்தி அடையுது. ஏன்னா உடல்ல ரத்த ஓட்டம் வந்து எல்லா பகுதிகளுக்கும் பாயுது, கை எடுத்து கொடுக்குது. அதனால அது கெட்டு போறது கிடையாது. நான் உனக்கு எடுத்து கொடுக்கறதுனால நான் சோர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த ரத்தம் கைக்கும் வருது. அது போல பகவானை திருப்தி செய்யும் போது ஒவ்வொருவரும் தானாக திருப்தி அடைகிறார்கள். அப்ப சீடனின் ஆசைகள் எவ்வாறு கிருஷ்ணர் உணர்வுக்கு மாற்றப்பட வேண்டும் என்பது ஆன்மீக ஆசிரியருக்கு தெரிந்திருந்தால் இந்த தூய்மைப்படுத்தும் முறை ஆன்மீக ஆசிரியரின் கட்டளையால் நடைபெற வேண்டும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி குணங்கள் இருக்கும். சோ சிலர் சமையல்ல கெட்டிக்காரரா இருப்பாங்க, சிலர் பிரச்சாரத்துல கெட்டிக்காரரா இருப்பாங்க, சிலர் வந்து உடல் வலுவுல கெட்டிக்காரரா இருப்பாங்க. சோ சிலர் வந்து உடல்ல ரொம்ப வலுவா இருக்கிறவங்கள நீங்க அதை தூக்குங்க, சமையல் பெரிய பெரிய பாத்திரங்களை தூக்கி அங்க வைங்க இங்க வைங்க சொல்லலாம், ஒரு குரு கட்டளையிடலாம். ஆனா நல்லா பிரச்சாரம் பண்றவங்களே நீங்க நாலு பேருக்கு போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அதே போல சமையல் செய்யறவங்களே நீங்க போய் பகவானுக்கு பிரசாதம் செஞ்சு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். சோ ஆன்மீக குரு ஒவ்வொருத்தரோட இயல்புக்கு பொறுத்த மாதிரி அவங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து கட்டளை கொடுப்பார். சோ அறிவு கூர்மையை பொறுத்தவரை ரஜோகுணத்தில் இது ஆளுமைத்தன்மையின் விளைபொருள். ஏன்னா ரஜோகுணத்துல எல்லாரும் நான் இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், இவங்களை கட்டுப்படுத்தணும், ஒரு 40 பேரை ஒரு அரசியல்வாதி நான் கட்டுப்படுத்துறேன் பாரு அப்படின்னு நினைப்பான். அவங்க வீதியில வந்து அவன் ஒரு பொசிஷன்ல இருப்பான். அப்போ இந்த வீதியில இருக்கிற 40 பேரை நான் கட்டுப்படுத்துறேன். இதே ஒரு மேல்நிலையில இருக்கிறவன் அவன் நினைப்பான், அந்த கிராமத்துல இருக்கிறவனை நான் கட்டுப்படுத்துறேன். ஒரு நகரத்துல இருக்கிறவன் அப்படின்னு நினைப்பான், நான் இந்த நகரத்துல இருக்கிறவனுக்கெல்லாம் நான் பொறுப்பு, நான் தான் ஒரு உயர்ந்த அதிகாரி, அதனால நான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறேன்னு. சோ ஒரு தொழிற்சாலையில இருக்கிற ஒரு முதலாளி நினைப்பான், நான் இந்த தொழிலாளர்களை கட்டுப்படுத்துகிறேன். ஒரு மனைவி நினைப்பா, இந்த கணவனை நான் கட்டுப்படுத்துகிறேன். ஒரு கணவன் நினைப்பா, இந்த குடும்பத்தை நான் கட்டுப்படுத்துகிறேன். இப்படி ஒவ்வொருத்தரும் கட்டுப்படுத்த ஆளுமைத்தன்மை அது ரஜோகுணத்துல உண்டாகுது. ஆனா பயிற்சியால் ஒருவர் சத்துவநிலை குணக்கு வர முடியும். யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா கட்டுண்ட ஜீவன்கள் எல்லாருமே. இப்ப ஒருத்தர் கட்டுப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா நான் போய் இன்னொருத்தர் கட்ட அவிழ்க்க முடியாது. ஏன்னா நானே
நானே கட்டுண்டு கிடக்குறேன், இன்னொருத்தரை நான் எப்படி கட்ட அவிழ்த்து விட முடியும்? சோ இதுக்கு எல்லாம் கட்டுப்படாத ஒரே ஒருவர் யார் அப்படின்னா பரமபுருஷ பகவான். அவரை மனதில் நிலைநிறுத்துவதன் மூலமாக, சரணடைவதன் மூலம் நாம மகாத்மாவா ஆக முடியும். அந்த கட்டிலிருந்து விடுபட முடியும். பௌதிக கட்டிலிருந்து நாம விடுபட முடியும். அப்போ இந்த இந்த மாதிரி மகாத்மா அவங்க வந்து நம்மளை கட்டிலிருந்து விடுவிக்க முடியும். ஏன்னா பகவான் அவங்களுக்கு அந்த இது தகுதி தந்திருக்காரு. எனக்கு ஏன்னா ஆச்சாரியர்கள் நம்ம 12 மகா ஜனங்களை பின்பற்றுகிறோம். அது உங்களுக்கு தெரியும். சிறந்த ஆச்சாரியர்களை பின்பற்றி நாம அவங்கள அடிச்சுவட்டை பின்பற்றும் போது அவங்க எல்லாம் யாரு அப்படின்னா சுதுர்லப மகாத்மா சுதுர்லப அப்படின்னு பாக்குறோம். அவங்க எல்லாம் சிறந்த மகாத்மாக்கள். அவங்க அடிச்சுவற்றை பாதச்சுவட்டை பின்பற்றி நாம அவங்க கட்டளைக்கு ஏற்ப செயல்படணும். ஏன்னா பகவான் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. இப்ப என்னோட நிலத்தை விற்கிறதுக்கு நான் இப்ப ஒருத்தருக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்குறேன் அப்படின்னா நான் அதிகாரம் கொடுத்திருக்கேன். அப்ப என்னோட சைன் இல்லாம அவங்க விற்கலாம். அது போல பகவானோட அதிகாரத்தை இந்த 12 ஜனங்களுக்கும் மகா ஜனங்களுக்கும் அவர் கொடுத்திருக்காரு. அவங்க அடிச்சுவற்றை பின்பற்றணும். இப்பெல்லாம் நம்ம ரூபானுகாஸ் அப்படின்னு சொல்லி ஸ்ரீல ரூப கோஸ்வாமியின் அடிச்சுவற்றை பின்பற்றி வர்றோம். அது போல அப்ப அறிவை பெறுவதற்கான புலன்கள் மற்றும் செயலுக்கான புலன்கள் ஆகிய இருவகை புலன்களும் ரஜோகுணத்தில் மிகுதிப்பாட்டினால் விளைவன. இப்ப அறிவை பெறுவதற்கான புலன்கள் மற்றும் செயலுக்கான புலன்கள் இந்த ரெண்டுமே ரஜோகுணத்தில் மிகுதினால விளைவன. ஏன்னா ரஜோகுணம் இருக்கிறதுனால தான் நாம அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்ப இந்த புலன்கள் நம்மளுக்கு உண்டாக்கப்படுது. புலன்கள் இருந்தா தான் அனுபவிக்க முடியும். சோ அதிகமா ஆசைப்படுறதுனால நம்மளுக்கு இந்த புலன்கள் எல்லாம் உண்டாச்சு. இந்த ரூபங்கள், மனித ரூபம், பன்றி ரூபம், தமோ குணத்தின் இப்ப ரஜோகுணத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு அட்லீஸ்ட் இந்த உடல் இல்ல, தமோ குணத்துல இருந்தாக்க இன்னும் கீழான உடல், மனித உடல் கூட கிடையாது, மனித புலன்கள் கூட கிடையாது, மிருகத்தோட புலன்கள் கிடைக்கும். அப்ப அறிவு மற்றும் செயல்படுவதற்கான புலன்களின் பொறிகளுக்கு சக்தி தேவைப்படுறதுனால உயர்நிலையான சக்தி அல்லது உயிர் சக்தி ரஜோகுணத்தின் ஆளுமைத்தன்மையினால் உருவாக்கப்படுது. உயிர் சக்தி அதாவது ஆத்மா. அதனால் மிகவும் உணர்ச்சி வயப்பட்டவர்கள் வெகு விரைவில் உலகியல் பொருட்களை கைப்பற்றுவதில் முன்னேறுகிறார்கள். ஏன்னா ரொம்ப ஆர்வமா இருக்கிறவங்க, நான் பெரிய பணக்காரன் ஆகணும், தீவிரமா கழுத மாதிரி நான் எப்படி நாக்கு வெளியில தள்ள அந்த நாய் ஓடுது அது மாதிரி ஓடிட்டே இருப்பான், கழுதை போல உழைத்து கொண்டே இருப்பான். அப்ப உலகியல் பொருட்களை பெறுவதில் ஒருவர் மற்றொருவருக்கு ஊக்கமூட்ட விரும்பினால் அவருக்கு பாலுணர்வு மிகுந்த வாழ்வும் ஊட்டப்பட வேண்டும். பொருட்களை பெறுவதில் விருப்பம் எப்படி உண்டாகும்? ஹிருதய கிரந்தி, அந்த இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய குடும்பம், இந்த குடும்பத்திற்கு நான் பொருள் சேர்க்கிறேன், என் மகனை நான் காப்பாற்றுகிறேன், மகளை காப்பாற்றுகிறேன், இப்படியெல்லாம் நான் நினைச்சுக்கிட்டு ஒரு கற்பனையான வாழ்வு அமைச்சுக்கிட்டு அப்ப அந்த பாலுணர்வு வாழ்வு. பாலுணர்வுனா என்ன? ஒரு ஆண் பெண் அப்படிங்கிற ஹிருதய கிரந்தி, இதய முடிச்சு, இந்த முடிச்சுக்கள் எல்லாம் நிறைய விழுகும் போது என்ன ஆகுது? பந்தங்கள், அதுக்கு கட்டுண்ட நிலை, ஒவ்வொரு கட்டுக்குள்ளேயும் விழுகிறோம். என் மனைவிக்காக முதல்ல அவளை திருப்திப்படுத்துறேன், அப்போ எங்களுக்காக பிறந்த குழந்தையை திருப்திப்படுத்த நாங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம், ஓடிட்டே இருக்கிறோம். சோ குழந்தைக்காக சம்பாதிக்கிறோம். அப்போ இது மாதிரி நம்மளுக்கு பொறுப்புகள், கட்டுக்கள் அதிகமாயிட்டே இருக்கு. அதுதான் பாலுணர்வு வாழ்வு. அப்ப பெண் வழி சேரும் வாழ்விற்கு அடிமையாக இருப்பவர்கள் அடிப்படையில் முன்னேறியவர்கள். ஏனெனில் பாலியல் வாழ்வு அல்லது உணர்ச்சி மயமான வாழ்வு வெளிப்பூச்சு நாகரிகத்தின் அடிப்படை முன்னேற்றத்திற்கு தூண்டும் விசையாகும். இதுதான் இயற்கை. ஏன்னா பாலியல் வாழ்வு, இந்த உலகம் இயங்குவதற்கே அடிப்படை காரணம் என்ன? ஆண் பெண் இன கவர்ச்சி. அதுலதான் ஆரம்பிச்சு அதுக்காக நாம பாடுபட ஆரம்பிச்சு கடைசியில மறையும் வரைக்கும், இந்த உடல் ஐயோ முடியாதுன்னு படுக்கிற வரைக்கும் ஆசைகளுக்கு மேல அடுக்கடுக்கா அதுக்கான பாடுபடுதல். இந்த உடலை நாம அதுக்காகவே பயன்படுத்துறோம்.
இப்ப சத்துவகுணம் மட்டுமே மிஞ்சி இருக்கும். ஆன்மீக முன்னேற்றத்தை உருவாக்க விரும்புபவர்களுக்கு ஏறக்குறைய ரஜோகுணத்தின் இருப்பே இருக்காது. சத்துவகுணம் மட்டும்தான் இருக்கும். அப்ப கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருப்பவர்கள் அடிப்படையில ஏழையா தெரிஞ்சா கூட அவங்கதான் சிறந்தவர்கள். ஏன்னா அவங்க ஏழைகள் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க இந்த கட்டுண்ட வாழ்விலிருந்து, துன்பமயமான உலகிலிருந்து விடுதலை பெற்று அவங்க மோட்ச கதியை அடைகிறார்கள், வீடு பேர் அடைகிறார்கள். ஆனா இங்க இருக்கிறவங்களோ அறியாமையில ஊறிக்கொண்டு நான் பாடுபடுகிறேன் அப்படிங்கிற ரஜோகுணத்துல என்னைக்குமே இங்கேயே இந்த கட்டுண்ட வாழ்விலேயே சிக்குண்டு மறுபடியும் பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆத்தியாத்மிகா ஆதி பௌதிகா ஆதி தெய்வீகா அப்படிங்கிற சிக்கல்ல சிக்கி தவிப்பாங்க. அப்போ அவங்க உண்மையிலேயே பொருள் வளம் உள்ளவர்களாக இருப்பதாக தோன்றினாலும் அந்த லக்ஷ்மியானவள் அவங்க கிட்ட எப்பவுமே இருக்க போறதில்ல. திடீர்னு அவங்களுக்கு பொருள் காணாம போயிடும். ஏன்னா அவங்க வந்து சஞ்சலா. லக்ஷ்மி அப்படின்னா சஞ்சலா அப்படின்னா ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அகங்காரம் அதிகமா ஆகும்போது அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போயிருவாங்க. ஸோ மகாலட்சுமி ஒரு இடத்துல நிலையா இருக்கிறது இல்ல. அப்ப அவங்க ஏழையாயிடுறாங்க. ஆனா உண்மையான பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் அவன் என்று வெளிப்புறமாக பார்ப்பதுக்கு ஏழையாக இருந்தாலும் அவன் பாக்கியவான். ஏன்னா அவனுக்கு அந்த குரு கிருஷ்ண பிரசாத பாய பக்தி லதா பீஜ அப்படின்ற பக்திக்கான விதை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவன் மேல இருந்து பிரம்மலோகத்துல சத்தியலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரை எங்கு சுற்றி திரிந்தாலும் பிரம்ம புவனாலோக புனர் ஆவார்தினோ அர்ஜுன மாமுபேத்தியேத்து கௌந்தேய புனர்ஜென்மன வித்தியதே. பிரம்மலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரை எங்கு சுற்றி திரிந்தாலும் இந்த பிறப்பு இறப்பு மூப்பு அப்படிங்கிறத கடக்க முடியாது. சோ பல புண்ணியங்கள் செய்து பல புண்ணியங்கள், அதாவது நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுக்கறது, கல்வி வழங்குவது, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு அவன் பணக்காரனா இருந்தா கூட உண்மையில அவன் பணக்காரன் கிடையாது. ஏன்னா அவன் உடல் அழிய போகுது. ஆனால் பிறவாத நிலை எடுக்க போற ஒருத்தரை பார்த்து நீ ரொம்ப ஏழை அப்படின்னு சொன்னாலும் அவன் பக்தி உள்ளவனாக இருந்தால் அவன் பெரிய பாக்கியவான். ஏன்னா அவன் இதுக்கெல்லாம் வந்து அவன் கலங்கப்படுறதே கிடையாது, இந்த செல்வங்கள் இல்லையே அப்படின்னு. ஏன்னா பக்தி செல்வம் அவனுக்கு இருக்கு. அதுதான் கிருஷ்ண உணர்வுல மிக உயர்ந்த நிலை. கிருஷ்ண உணர்வில் புலன்கள் தூய்மைப்படுத்துகின்ற பொழுது பகவானின் தொண்டில் ஈடுபடுவதுதான் தூய பக்தி. அப்போ கிருஷ்ண உணர்வுல நம்ம புலன்கள் படிப்படியாக தூய்மையாகின்றது. அப்போ புலன்கள் அப்படின்னாலே அது பௌதிகம். ஆனா ஆன்மீகத்துக்காக பகவானுக்காக அது பயன்படும் போது அது ஆன்மீக புலன்கள் ஆகின்றது. எப்படி அம்பரீஷ் மகாராஜா தன் புலன்களை எல்லாம் பக்தி சேவையில் ஈடுபடுத்தினார். அப்போ ஆன்மீக புலன்கள் இருந்தாலும் அதை வந்து பௌதிக புலன்கள் இருந்தாலும் அதை பகவானோட சேவையில் ஈடுபடுத்தும் போது அது ஆன்மீக புலன்களாக மாறுகின்றது. இந்த உலகத்துல எதுவுமே தூய்மையானது கிடையாது. பகவானோட நாமம் ரூபம் குணம் லீலைகளை தவிர எல்லாமே நம்மளுக்கு தூய்மையற்றது. ஆனா எப்படி அதை தூய்மைப்படுத்த முடியும்? இப்ப என்கிட்ட ஒரு செல்போன் இருக்கு, இது பௌதிகமானது. ஆனா இதை நான் எப்படி ஆன்மீகப்படுத்துகிறேன் அப்படின்னா, நான் அது வந்து பகவானோட சேவையில ஈடுபடுத்தும் போது இந்த செல்போன் கூட ஆன்மீகமயமாகுது, ஒரு பொருள் கூட. அப்ப நம்ம புலன்களை நாம அதே மாதிரிதான் தூய்மைப்படுத்துறோம். பகவானோட சேவையில ஈடுபடுத்தும் போது அது தானாகவே ஆன்மீகமயமாகின்றது. சோ எல்லா பொருட்களையும் நாம வந்து அந்த மாதிரி பகவானோட சேவையில ஈடுபடுத்த முடியும். யாருக்கு என்னென்ன திறமை இருக்கோ அந்த திறமையை பகவானோட சேவையில ஈடுபடுத்தலாம். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் கணிப்பொறியாளர் அப்படின்னா அவங்க வந்து கோயில்ல போய் அந்த சேவை செய்யலாம். அவங்க வந்து சிஸ்டத்துல என்ட்ரி பண்ணலாம், நிறைய அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். சரி எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நான் வந்து ஒரு தச்சு தொழிலாளி, மர தொழிலாளி அப்படின்னா அங்க போய் கோயில்ல பகவானுக்கு ஏதாவது ஒரு மர வேலை செஞ்சு தரலாம். கோயில்ல வந்து இப்ப கதவுகள் செய்யப்படுது, ஜன்னல்கள் செய்யப்படுது, அது செஞ்சு தரலாம். இல்ல எனக்கு சமையல் மட்டும்தான் தெரியும், நான் ஒரு பெண் அப்படின்னா நாம
போய் அங்க பிரசாதம் செய்யறதுக்கான உதவி பண்ணலாம். காய்கறிகள் வெட்டி கொடுக்கலாம். அதுவுமே முடியாது, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. சரி, சுத்தம் பண்றதாவது பகவானோட கோயில சுத்தம் பண்ணலாம். இப்படி எத்தனையோ சேவைகள் இருக்கு. ஆனா மனம் வேண்டும். மனசு மட்டும் நாம கொடுக்கல அப்படின்னா இடமே இல்ல. என்ன தெரிஞ்சாலும் அங்க இடமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமை ஒளிந்து கொண்டிருக்கிறது. அத வந்து குரு பயன்படுத்தி அவங்கள அந்த சேவையில ஈடுபடுத்துவார். ஏன்னா குருவுக்கு தான் தெரியும் யாரை எப்படி பகவானோட சேவையில ஈடுபடுத்த வேண்டும் என்பது. சோ இது வந்து நம்மளுக்கு பிடித்தமான சேவை அப்படிங்கும்போது அதுல எந்த கஷ்டமுமே இருக்காது. ஆனா பிடிக்காத ஒரு செயலை செய்யும் போது எல்லாருக்கும் அதுல ஒரு வெறுப்பு உண்டாகும். அப்ப பகவானுக்காக செய்யும் போது அது மேலும் மேலும் நம்மளுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். வேலை செஞ்ச மாதிரி இருக்காது. அது போல மனமும் முழு திருப்தி அடையும். அப்ப என்ன ஆகும்னா அங்க வந்து நம்மளுக்கு நோய் அப்படிங்கறக்கே வேலையே கிடையாது. நோயோட தன்மை என்ன? மனம் வந்து ரொம்ப பழுதடையும் போது, நான் வந்து ரொம்ப உற்சாகம் இல்ல, வீட்ல வந்து நொந்து நூலாகி எதையோ பழச நினைச்சிட்டு இருக்கேன், பின்னாடி வரப்போறத நினைக்கிறேன், எனக்கு பயமா இருக்கு, என்னை யார் காப்பாத்த போறா, எனக்கு யார் இருக்கா, அப்படியெல்லாம் கிடையாது. பகவான் இருக்கிறார். எல்லாருக்கும் பகவான் தான் துணை, உற்ற நண்பன். சுக்ருதம் சர்வ பூதானாம் அப்படின்றார். அப்போ அவர் வந்து எப்போதும் நம்மளுக்கு பரமாத்மாவாக உள்ளிருந்து கட்டளை தர்றாரு. என்கிட்ட வா, சரணடை, சர்வதர்மான் பரித்தச்ச மாமேகம் சரணம் பிரஜ அப்படின்னு. ஆனா நான் வந்து அவரை அணுகாமல் வேற எல்லாம் வெளிப்புற செயல்களையே அணுகிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஏன்னா அவர் சூட்சுமமா தான் இருக்கார். உணரத்தான் முடியும் பகவானை. எப்படி காற்றை வந்து நான் பார்க்கணும்னா பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். நம்ம தோல்ல படும்போது அதை உணர முடியுது. சோ மின்சாரத்தை நான் பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா அத சுவிட்ச் போடும்போது எரியறப்போ, ஓ மின்சாரம் இருக்கு. அத போய் தொட்டு பார்த்துட்டு, ஓ மின்சாரம் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோமா? கிடையாது. சில விஷயங்கள் அது மாதிரி கடவுள வந்து நாம் உணர அவரை நாம் அணுகும்போது, குரு மூலமாக அணுகும்போது நம்மனால ரொம்பவே உணர முடியும். பக்தியில முன்னேறிய நிலையில இருக்கிறவங்களுடைய சங்கம் முக்கியமா. சங்கம் இன்றி நம்மளால உணர முடியாது. அவங்களோட வழிகாட்டுதல்ல. சோ பக்தர்களோட சங்கம் எடுத்துக்கணும் எப்பவுமே. அதன் மூலமா நாம பகவானை நோக்கி முன்னேறி கொண்டே போலாம். அடுத்து இதோட முடிச்சுக்கலாம். யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்து கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி, நீங்க இதே மாதிரியே